பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 21 நாள் ஜெபத்தில் இந்த 14வது நாளுக்காக என் தேவனை துதிக்கிறேன். 2 வாரம் ஆச்சரியமா ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆலயத்துல காலையும் மாலையும் இந்த அப்போஸ்தல நடபடிகளின் ஒவ்வொரு அதிகாரமாக வசனமாக காலையிலும் மாலையிலும் தேவ ஜனங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அழகாய் நமக்கு தெளிவுபடுத்தி ஜனங்கள் வழி தவறி போகாமல் தேவனுக்காக உறுதியாய் வாழ்வதற்கு இந்த வார்த்தைகளை கொண்டு அவர் பேசுகிறார். அப்ப இந்த 14ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? பிரச்சனையா? ஞானத்தோடு செயல்படுங்க. போராட்டம், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் ஏதாவது வந்துடுச்சா அவசரப்படக்கூடாது, அத்தரப்படக்கூடாது, நிதானமாய் செயல்பட வேண்டும். என்ன அப்படி? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது, சீஷர்கள் நிறைய பெருகிட்டாங்க. இப்போ 5ஆம் அதிகாரம் முடிஞ்சு 6ஆம் அதிகாரம் வருவதற்குள்ள ஆண்டவரை பின்பற்றின சீஷர்கள் பெருகிட்டாங்க. அப்போ கிரேக்கர் அங்க இருக்காங்க. அவங்களுள்ள விதவைகள் என்ன சொல்றாங்க? நாங்க விதவையா இருக்கிறோம், எங்களை விசாரிக்க யாரும் சரியா முன் வரல அப்படின்னு எபிரேயருக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள். எபிரேயர் யாரு? வேதத்தை அறிந்தவங்க. கிரேக்கர் யாரு? வேற பிரஜாதியா இருந்தவங்க. ஆனா அவங்களும் இந்த எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா எபிரேயர் எங்களுக்கு, எங்கள் விதவைகளுக்கு ஒண்ணு சரியா கவனிக்கல, நாங்க பசியோட இருக்கிறோம், நாங்க தேவை நிறைந்தவர்களா இருக்கிறோம், நாங்கள் பிரச்சனையோடு இருக்கிறோம் என்று முறுமுறுக்கிறாங்க. யாருக்கு விரோதமாய்? எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். வரும் சில நேரத்தில் முறுமுறுப்பு. அப்ப இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம தேவ ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க. வசனத்தை போதிக்கிறவர்கள், தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்கள் அவசரப்பட்டாங்களா? ஞானமா செயல்படுறாங்களா என்பதை பார்ப்போமா? 2ஆம் வசனம் 6:2. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இதான் ஞானமான செயல். பிரச்சனை வந்ததுனால நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லல. அப்ப சீஷர்கள் வந்தபோது அங்க சொல்றாங்க, நாங்கள் எதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அந்த அழைப்பில் நாங்க இருக்கிறோம். ஏன்னா நாங்க அதை விடக்கூடாது. ஜெபம் பண்ணுதல், தேவ வசனத்தை போதித்தல், இதுல நாங்க இருப்போம். ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன சொல்றார் தெரியுமா? பொறுப்புகளை நிறைவேற்ற. அப்ப ஏன்னா 4ஆம் வசனத்துல, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்றார்கள். 4ஆம் வசனத்துல, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். தடைபடாதிருக்க ஆலோசனை தான். நாங்க எங்க வேலையை செய்யறோம். ஆனா நீங்க அந்த ஜனங்களுக்கு முயற்சி பண்ணணும், யாரையும் விட்டுறக்கூடாது. அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இப்ப இந்த பொறுப்பை நிறைவேற்றணும்னா ஒரு தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் வசனத்துல சொல்றாரு, அவங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும், ஞானத்தால் நிறையணும், நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்கணும். 3 காரியம் சொல்றாரு. பந்தி விசாரிப்பு, எல்லாருக்கும் அவங்களுக்கு பசி பட்டினி இல்லாம எல்லாரும் போஷிக்கப்படணும், காப்பாற்றப்படணும். அதற்கு கூட ஒரு தகுதி வேணுமா?
என்ன? ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும், நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்கள். ஆனா எத்தனை பேரு? 7 பேர். உங்களிலே தெரிந்து கொள்ளுங்கள். நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஊழியத்தை செய்வோம், இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை அவர்களுக்கு நல்லதா தெரிந்தது. 5ஆம் வசனம் பாருங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான், பிலிப்பு, பிரோகைமு, நிக்கோனர், தீமோன், பர்மெனாவ், யூத மார்க்கத்தில் அமைந்த அந்தியோகிய பட்டணத்தனாகிய நிக்கோலார் என்பவர்களை 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். இந்த அனுபவம் நிறைந்தவர்கள். சரி, என்ன செஞ்சாங்க? இதை நிறைவேற்ற இதை செய்தாங்க. தகுதி மட்டுமல்ல, இது ஒரு நல்ல ஊழியமா நினைக்கிறாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு சேவை செய்ய. அப்ப அவங்கள வரவழைத்து கைய வச்சு அவர்கள் மேல ஜெபம் பண்ணி தீர்மானிக்கிறாங்க. ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து பிரித்தெடுக்கிறாங்க. என்ன நடந்தது பாருங்க. தேவ திட்டம் நிறைவேறுகிறது. ஒரு பக்கம் ஜனங்களின் கூக்குரலுக்குரிய காரியத்தை மாற்றுவதற்கு ஞானமா முயற்சி பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஜெபம், வசனம், ஊழியம், உபதேசம் உறுதியா இருக்கிறாங்க. 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களிலும் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று வசனங்களில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எவ்வளவு அருமையை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதா? அதிலும் தேவனுடைய பிள்ளைகள், தேவன்கிட்ட ஜெபம் பண்றவங்க, ஆலயத்துக்கு போறவங்க, வசனத்தை கேட்கிறவங்க, ஆவியில நினைக்கிறவங்க, ஆவலோடு கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒன்று செய்யறவங்க, அவங்க மனது எப்படி இருக்கும் பாருங்க. உங்கள் மனம் அப்படி இருக்கட்டும். எதிர்ப்பு வரும், ஆனால் அந்த நேரத்துல ஞானமாய் செயல்பட்டால் பிரச்சனையும் தீரும், ஊழியமும் வளரும். அதற்கேற்றபடி வாழ கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாராக, ஜெப வாஞ்சியை தருவாராக, வசனத்தால் நிரப்புவாராக. அவர் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒவ்வொருவரையும் எழுப்பி பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.